அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையாக குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். அக்டோபர் 18ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் டிசம்பர் மாதத்தில் ஜன்மராசியை விட்டு விலகி விரயத்தில் வக்ரகதியில் வலம் வருவார். பிப்ரவரி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் மே மாதத்தின் இறுதியில் ஜென்மராசியில் வலுவாக வலம் வர போகிறாருங்க. எனவே குரு பகவானினுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சி என்பது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அது மட்டுமல்லாது ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக செயல்படக்கூடியவர் குரு பகவான் தான். எனவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவது, அதிசாரத்தில் உச்சம் பெறுவது நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானுக்கு அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே அதிசாரமாக ஜென்மத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குருவின் பார்வை மிக வலுவாக 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். மிக வலுவாக சப்தமத்தை பார்ப்பதால் காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் போன்றவை நிறைவாக இந்த வேளையில் கைகூடும். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் துன்பங்கள் அனைத்தும் துள்ளி ஓடிவிடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இன்பங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உயர்ந்த பதவிகளும் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய களம் எதுவாக இருந்தாலும் அதில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது சேமிப்பு உயரும். இந்த தருணத்தில் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் உறுதியாகவே ஜென்மத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் கிடைக்க போகிறது. பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். எனவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் குரு பகவானின் அதிசார உச்சம் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதே வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்பி பிறகு வக்ர நிவர்த்தி பெறும் வரைக்கும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். இனிமையான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏனென்றால் குரு பகவான் விரயத்தில் வக்ரம் பெறும் போது மிக வலுவாக லாபத்தை நோக்கி நகர்கிறார். எனவே நிறைந்த மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவின் அதிசார உச்சமும் வக்ரமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்குமே அதிரடியான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக கடகராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள், பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வரவுக்கு மீறிய செலவு செய்து வந்த சூழலில் விரய செலவுகளை சமாளிப்பதோடு இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அலைச்சல் ஏற்படலாம், ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீண் விரயங்களை கட்டுப்படுத்துவதோடு குரு
பகவான் உச்சம் பெறுவதால் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்கால முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்டவை மிகவும் சாதகமாக அமைகிறது. தற்காலிக பணியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, படித்து முடித்துவிட்டு வேலையில்லாமல் புரிந்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்த மனதிற்கு பிடித்த திருப்தி அளிக்கக்கூடிய வேலை நிறைவாக இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது. ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மேலும் உச்சம் பெறும் தருணமாக குருவினுடைய உச்சம் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் தொழிலை விரிவுபடுத்துதல், புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பணிகளை மிகவும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் இந்த தருணத்தில் தொழில்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது. எனவே அபரிவிதமான வளர்ச்சியும் மிக பெரிய அளவில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடும். இந்த வேளையில் அடிக்கடி ஏற்பட்டு வந்த சில சந்தை நிலவரம் சாதகமற்ற சாதகமான சூழல் என்று இருந்த குழப்பம் மாறி சரியான முறையில் சந்தை நிலவரத்தை கணித்து திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் சரியாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பல வலிமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் அனுகூலமாக பெருவாரியான கிரகநிலைகள் இருக்கக்கூடிய இந்த வேளையில் வருமானம் உறுதியாகவே திருப்திகரமாக அமையும். உங்களுடைய பணி சிறிதாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் கலைத்துறையில் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இந்த தருணத்தை பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகுந்த சுபபலம் பெற்று வலம் பெறக்கூடிய வேளையில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நெருங்கிய நபரின் ஒருவரால் உங்களது அரசியல் பாதையே அப்படியே மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான வீண் பலிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் குரு பகவான் மிக வலுவாக இருப்பதால் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். கடகராசிக்காரர்களுடைய கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களிலும் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு கல்வி போன்றவை இந்த தருணத்தில் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் வயல் சார்ந்த பணிகள் சுமூகமாக அமையும். புதிய விளைநிலம் வாங்குதல், தசாபுத்தி வலுவாக இருப்பின் சுக்கிர திசை உள்ளிட்ட குரு திசை அல்லது குரு புத்தியோ நடைபெற்றாலோ மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. இந்த வேளையில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு குரு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிம்மதியான வாழ்க்கை என்ற ஒரு சூழல் உண்டு.
பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடியவராக இருப்பதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெண்மணிகளுக்கு அமோகமான வளர்ச்சி உண்டு. பெண்மணிகள் அனைத்து பிரச்சனைகளையும் சாதுரியமாக கையாண்டு மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வேளையாக உறுதியாகவே கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைய போகிறது. சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு பகவான் அதிசார உச்ச பயிற்சியை அடையக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள், அல்லது அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். குருவின் உச்சத்தின் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதோடு அமோகமான வளர்ச்சி அற்புதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்களை சந்திக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அவை விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமையும்.